மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சைவத்தை பின்பற்றுபவர்களுக்கு திருக்கைலாயம் சிறப்பு, வைணவத்தை பின்பற்றுபவர்களுக்கு வைகுண்டம் சிறப்பு, திராவிட இனத்தில் பிறந்த நமக்கெல்லாம் ஈரோடு சிறப்பு, காஞ்சி சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று அண்ணா மறைந்த பிறகு முதல் மாநில மாநாடு திருச்சியிலே நடத்துகிற பொழுது ஐம்பெரும் முழக்கங்களை வார்த்து தந்த ஒரு முழக்கமாம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று கலைஞரின் உடன்பிறப்புகளில் லட்சோப லட்ச உடன்பிறப்புகளில் ஒருவனாக எனக்கு இந்த தலைப்பை நல்கிய செயல் தலைவரே, தமிழ்நாட்டில் செயல்படுகிற தலைவரே, உங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்திய திருநாட்டில் பேசப்படுகிற செய்தி என்று சொன்னால் இரண்டு தான். ஒன்று பெரியார், இன்னொன்று திராவிட நாடு. இதுதான் இன்றைக்கு இந்தியாவில் பேசப்படுகிற எல்லா அரசியல் தலைவர்களாலும் பேசப்படுகிற ஒரு செய்தி. இப்படி திராவிட நாடும் பெரியாரையும் பற்றி பேசுகிற இந்த மண்ணில் தான் தந்தை பெரியாருடைய சிலையின் தலையை உடைக்கிறார்கள். நான் அவர்களுக்கு இந்த மேடையில் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன், தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருடைய சிலை இல்லை என்று சொன்னால் இந்திய திருநாட்டின் டில்லி எங்களுக்கு தலைநகர் இல்லை என்கின்ற ஒரு நிலை உருவாகும் என்பதை எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் அவர்களே, இன்றைக்கு மோடி அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு 2014க்கு பிறகு மொழி திணிப்பு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டிலேயே மொழிக்காக, மாநில மொழிகளுக்காக குரல் கொடுத்த மண் இந்த தமிழ் மண். அன்றைக்கு 38ஆம் ஆண்டு 14 வயதில் கொடிபிடித்து சென்ற தலைவர் கலைஞருடைய வாரிசாக நீங்கள் 13 வயதில் அரசியலுக்கு வந்து கோபாவளம் திமுக என்று சொல்லி இயக்கத்தில் உங்களை முன்னிறுத்தி சொல்லுகிறீர்கள். நான் இன்னும் சொல்லுகிறேன், சமயம் வைணவம் என்று சொல்லுகிற பொழுது நான் ஆன்மீக அரசியலை பற்றி பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். காரணம், ஆன்மீக அரசியலை பேசியவர்கள் இமயத்துக்கு சென்று விடுவார்கள். அவர்களை போல நாங்கள் அல்ல. அவர்களெல்லாம் சினிமாவுக்கு வந்த நட்சத்திரங்களானவர். ஆனால் நட்சத்திரமே சினிமாவுக்கு அனுப்பியதுதான் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆக எங்களை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று நாங்கள் சொல்லுகிறோம், மொழிக்காக போராடுகிற தலைவர்களை எங்களுக்கு இந்த நாடு தந்திருக்கிறது. 1940ஆம் ஆண்டு தந்தை பெரியார் மும்பைக்கு சென்றார் தமிழை காப்பாற்றுவதற்காக. இன்றைக்கு இந்திய நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வட இந்திய தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார், தமிழ்நாட்டினுடைய மொழி, தமிழ் மொழியின் போது பிற மொழி திணிப்பதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லுகிறார். இதுவே திராவிட இனத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் தலைவர் கலைஞருக்கும் உங்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நான் இன்னும் ஒருபடி போய் சொல்லுகிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கெல்லாம் சுதந்திர கொடியை ஏற்றுவதற்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வாங்கி தந்தார். இது வரலாறு. நாளை ஒரு வரலாறு எழுத இருக்கிறது. தளபதி அவர்களே, நாளை ஒரு வரலாறு எழுதியிருக்கிறது. இந்த இந்திய திருநாட்டில் மாநிலங்களில் பேசப்படுகிற மொழிகளுக்கெல்லாம் சுதந்திரத்தை வாங்கி தந்த ஒரே தலைவர் நீங்கள் தான் என்று வரலாறு எழுதியிருக்கிறது. இதை சொல்லுவதற்கு காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்திய திருநாட்டில் இந்தியை திணிப்பதற்காக மோடி அரசாங்கம் செய்கிற செயல்களை எல்லாம் பட்டியலிடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் எந்த மொழியை பற்றி பேசிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே ஆட்சி செய்கிற கம்யூனிஸ்ட் மொழியை பற்றி பேசுகிறது, இந்தி திணிப்பை எதிர்க்கிறது. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சீதாராமையா மெட்ரோ ரயிலில் இந்தி எழுத்துக்கள் இருக்கக்கூடாது என்று அரசாணை பிறப்பிட்டிருக்கிறார். இது 2018. ஆனால் 1952 தந்தை பெரியார் திருச்சியில் தார்பூசி அழித்தார். அன்றைக்கு 52 செய்ததை தமிழ்நாடு செய்தது. இன்றைக்கு 2018 இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கேட்கக்கூடியது, மொழிகளை திணிக்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒன்று சொல்லுகிறேன், மொழி எங்களுக்கு எதிரி அல்ல. எல்லா மொழிகளும் கற்பிக்க வேண்டும், கற்க வேண்டும். ஆனால் தாய்மொழியை மறந்து இந்தி மொழியை திணிப்பதை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி
வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.